எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி தான். அகெயின் ஒரு க்ரூஸ் வீடியோ தான். பட் க்ரூஸில் 8 days ட்ராவல் பண்ண போகிறேன். அந்த 8 daysல 3 countries விசிட் பண்ண போகிறேன். சீக்ரெட் ஒன்றும் இல்லை, எப்படின்னாலும் தம்ப்நெயில் பிக்சர்லாம் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஆமாம், கார்னிவல் மாடிக்ராஸ் அந்த ஷிப்பில் போகிறேன். கார்னிவல் ஃப்ளீட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட்டு, ரொம்ப பெரிய ஷிப்பு. கிட்டத்தட்ட 5000+ கெஸ்ட் இருக்காங்க. க்ரூ மெம்பர்ஸ் மோர் தேன் 2000 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது 3 countries கவர் பண்ணுது. பஹாமாஸ், டொமினிக்கன் ரிப்பப்ளிக், டர்க், 3 countries ட்ராவல் பண்ண போகிறேன். ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு நாள் தான் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸில் நிறுத்தி அங்கே இருக்கிற ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே நான் பார்க்குற விஷயத்த டிஜிட்டலாக உங்களுக்கு காமிக்கணும்னு ஒரு ஆசை. லாங் ஐலண்ட்லேருந்து கிளம்பி பர்லாண்டு ஏர்போர்ட் வந்தாச்சு. பர்லாண்டு ஏர்போர்ட்லேருந்து ஷட்டில் பஸ் இருக்குது போர்ட்டுக்கு போகிறதுக்கு. அங்கேருந்து தான் க்ரூஸ் ஏறணும். இந்த ஷட்டிலுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஷட்டில் வந்தோடனே கிளம்பிடுவேன். பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏற போயிட்டுருக்கேன். ஒரு 1 hour ஜேர்னி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட்லேருந்து போர்ட்டு போகிறதுக்கு. லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ லக்கேஜஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட 5000 பேசஞ்சர்ஸ் போகிறாங்க இன்றைக்கி. ஷிப்பு ஃபுல் நிறைய இருக்குது. ஷிப்புக்கு நடந்து போகிற வரைக்கும் போர்டிங் ப்ராசஸ் பற்றி பார்த்துடலாம். க்ரூஸ் ஷிப் டிக்கெட் புக் பண்ணும்போது ரூம் கேட்டகரி, போர்டிங் ப்ரியாரிட்டி மற்றும் டைமிங் சொல்லிடுவாங்க. என்னோடய டிக்கெட்டுக்கு ப்ரியாரிட்டி போர்டிங் கொடுத்துருந்தாங்க. எனக்கு 10 to 11 டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் க்யூவில் போய் நின்னேன். ப்ரியாரிட்டி போர்டிங்னால க்யூ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் குயிக்காக முடிச்சிட்டேன். பாஸ்போர்ட் மற்றும் USA விசா இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. கம்ப்ளீட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க. கீஸ் வந்துருச்சு. சூப்பர். அடுத்த 8 நாளைக்கு இதான் என்னோட ரூம். குயிக்காக அந்த ரூமை டூர் பண்ணோம்னா உள்ளே நுழைஞ்ச உடனே பெரிய மிரர். இது ஒர்க் பிளேஸ் மாதிரி ஒரு டெஸ்க்கு. தண்ணி பாட்டில் வச்சுருக்குறாங்க. ஒரு டிவி, ஒரு கிங் சைஸ் பெட், கிளாசட்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க. ஏகப்பட்ட கிளாசட்ஸ், ஏகப்பட்ட திங்ஸ் வைக்கலாம். சேஃப் வால்ட்டு வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ட்ரே மாதிரி வச்சுருக்குறாங்க.
குயிக்காக பாத்ரூம் அதெல்லாமே நீட்டாக இருக்கும். அந்த ஷிப்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் ரொம்ப கன்ஸ்ட்ரைனாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஷிப்பில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. இது இல்லாமல் ஒரு சோஃபா, இங்கே ஒரு டிவி, இங்கேயும் வந்து கிளாஸஸ் வச்சுருக்காங்க. இல்லாமல் பால்கனி, பால்கனி, இந்த ரூமோட பால்கனி, இந்த பெரிய பால்கனி ஃப்ரீயாக உட்காரணும். அதில் வந்து 2 சேர் போட்டுருக்காங்க. ஹீட்டிங் லைட் கொடுத்துருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. சார்ஜரு இது 2 சைடு கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்குது ரீடிங் லேம்ப், ஸ்டாண்ட், யூஎஸ்பி போர்ட்டில் நிறைய கொடுத்துருக்குறோம். சார்ஜ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. Say y'all having a good time. Hey, party night. Let's rock the party. Right there. எங்கள் ஷிப்பு கிளம்பிடுச்சு. அப்படியே கெனாலில் அப்படியே போயிட்டு அப்படியே அட்லாண்டிக் ஓஷனோட அப்படியே இணைஞ்சோம். 2 நாள், ஒன்றரை நாள் கழித்து நாசுவா போகும், பஹாமஸில். அந்த போர்ட்டில் இறங்கி அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு ஹோல் விண்டோ அப்படியே கீழே இறங்கிடும். ஷோஸ் நடக்கும்போது மற்ற டைமில் இது ஓப்பனாக இருக்கும். அப்படியே வெளியே ஓஷனை வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். இது ஒரு சூப்பர் பிளேஸ். இங்கே தான் மேஜர் ஷோஸ் எல்லாம் நடக்கும். எல்லாம் ஷிப்புக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். எல்லாம் இப்போ பார்த்துட்டு ஷோ நடக்கும்போது முன்னாடி வருவோம். கம்ப்ளீட் ஷிப் டூர் போடுவோம். நல்லாயிருக்கும், நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. பெரிய ஷிப். இது ஐஸ்கிரீம் மிஷின். ஷிப்பு செயிலிங் ஸ்டார்ட் ஆனோடனே எப்போ போனாலும் ஐஸ்கிரீம் கிடைக்கும். வழக்கமாக எல்லா ஷிப்லையும் இருக்கிற மாதிரி இந்த ஷிப்லேயும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து டேபிள் டென்னிஸ் விளாண்டுருக்காங்க, பேஸ்கெட் பால் விளாண்டுருக்காங்க. இந்த ஷிப்பை சுற்றி ஒரு வாக்கிங் ட்ராக் போட்டிருக்காங்க. மார்னிங் ஈவினிங் 2 நேரம் எல்லாம் வாக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஷிப்பை சுற்றி ஃபுல்லாக தண்ணியாக, அதுக்கு நடுவில் வாக்கிங் போகிறதே ஒரு சொர்க்கம்தான். இது கார்னிவலோட சிக்னேச்சர் சிம்பிள், பெரிய ஃபனல். அது வேலோட டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஃபுல்லாக வாட்டர் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸும் இந்த இடத்துல இருக்கும். குழந்தைகளுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் தான். 24 hours இது ஆக்டிவாகவே இருக்கும். கடலை பார்த்துட்டு நடந்துகிட்டே இருக்கிறது அது ஒரு தனி சுகம் தான். இது பார்த்தீங்கன்னா மினி கால்ஃப். இது எப்பவுமே பிஸியாகவே இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து விளாண்டுருப்பாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பாங்க. மற்ற கார்னிவல் ஷிப்ஸுக்கும் இந்த ஷிப்புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வந்து இந்த போல்ட் ரோலர் கோஸ்டர் தான். இதுதான் போல்ட் ரோலர் கோஸ்டர்.
க்ரூஸ் ஷிப் ஹிஸ்ட்ரியிலேயே கார்னிவல் தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதா சொல்லுவாங்க. மாடிகா ஷிப்பில் தான் பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே ரொம்ப பிஸியாக இருக்கும். ஒரு ட்ரிப்புக்கு வந்து $15 சார்ஜ் பண்ணுறாங்க. What time you guys open? Close today? Yeah, they're gonna look at my train and subscribe. Oh. ஷிப்போட பேக் சைடில் இருக்கும். இங்கே 2-3 ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது. இது ரொம்ப பிஸியாக இருக்கும். ஷிப் சைடில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். குடைக்குள் மலை மாதிரி இது குடைக்குள் நடுவில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். கடல் தண்ணியை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு அப்படியே வேடி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மைண்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இங்கே வந்தாலே. 2 சைடுமே போட்டிருப்பாங்க. எவ்வளோ நேரம் கடலில் பார்த்துட்டு இருந்தாலும் போரே அடிக்காது. பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கும். என்னமோ மெடிடேஷன் பண்ண மாதிரி இருக்கும். இது செரினிட்டி அடல்ட்ஸ் ஒன்லி ஏரியா. இங்கே கிட்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடல்ட்ஸ் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. இது மோர் ரிலாக்ஸிங் ஏரியா தான். இங்கே ஒரு ஹாட் டப் இருக்கும், ஜக்கூசி மாதிரி. டவல் செக்ஷன், எவ்வளோ டவல் கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதேமாதிரி இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். இங்கே வந்து நல்லா குவீன் சைஸ் பெட்டு மாதிரியே போட்டிருப்பாங்க. நல்லா படுத்துட்டு ரிலாக்ஸ்டாக கடலை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கலாம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா சிங்கிள் பெட்டு, டபுள் பெட்டுன்னு சொல்லிட்டு நிறையா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இதுவும் தனியாக இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். நிறைய ஷேட்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இதெல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஷிப்பில். மற்ற ஷிப்போட இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரிலாக்ஸ்க்காண்டு க்ரூசிங் வரவங்க எல்லாம் இங்கே வந்துட்டு அப்படியே புக்கு ரீட் பண்ணிக்கிட்டே சன் பாத் எடுத்துட்டு கடலை வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டே இருப்பாங்க. காஃபி நல்லா இருக்கு, அதனால காஃபியாக குடிச்சோம்.